குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழான அபிவிருத்தி திட்டங்களின் போது உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதுவுமே எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதுவுமே சொல்லப்படுவதில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சுமந்திரன் அவர்கள் விடுத்திருக்க இது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு? உண்மையாகவே மக்களால் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட எவரையும் நாங்கள் புறக்கணிப்பதில்லை. ஏனென்றால் மக்களால் வாக்குகளால் தெரிவு செய்யப்படாதவர்கள் தான் இதை கூறுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு தாங்கள் என்று அகங்காரம் படித்தவர்களாக தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் தங்களைத்தான் அழைக்க வேண்டும் என்று. ஏனென்றால் தங்களுக்கு கீழே தான் மற்றவர்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று எண்ணக்கருவில் தான் சுமந்திரன் போன்றவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் அவரது கட்சி உறுப்பினர்களை எல்லோருமே ஒன்றாக இருந்து ஒருமித்து ஒரே குரலில் பயணிக்கும்படி அவரிடம் தாழ்மையாக கேட்டுக்கொண்டார். அவர் ஒரு சர்வாதிகார போக்கு ஆன ஒரு சுமந்திரன் செயற்பாடு தான். அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் இல்லை. மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். அதே நேரம் அவர்களது மாநகர சபை நிதியில் கூட யாழ்ப்பாண நூலகம் புனரமைப்பு டிஜிட்டல் மயமாக்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருந்தோம். அது மேயர் அவர்களையும் அழைத்திருந்தோம். ஆனால் அவரை உரையாற்றும்படியும் கூட கேட்டிருந்தோம். ஆனால் அவருக்கு ஏனோ தெரியாது சிறிது கொஞ்ச காலம் ஜோஜி சொல்கிறேன். ஏனென்றால் அவருக்கு ஒரு அழுத்தம் ஒன்று பின்பாடி இருக்கின்றது நான் நினைக்கின்றேன். அவர்களுக்கு அழுத்தம் பிரயோகிக்காமல் சுயமாக இயங்க வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை விடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சுமந்திரன் அவர்கள் கூறியிருந்தார், அனுராவுக்கு வாக்களித்த மக்கள் இன்று கவலைப்படுகின்றார்கள் என்று. நான் நினைக்கிறேன் அவர் நித்திரையால் கொண்டு ஒழும்பி வந்தார் தெரியாது. முதல்ல அவர் ஜனநாயக முறைப்படி வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டு கருத்துக்களை தெரியும்படி கூறுகிறேன். ஏனென்றால் இன்று மக்கள் உணர்கிறார்கள் அனுரவின் அரசாங்கம் நல்லதென்று. ஏனென்றால் போரிடம் புள்ளாக மக்கள் கூறுகிறார்கள் இன்று அனுர திசாநாயக்க நாட்டின் ஜனாதிபதி செயற்படும் விதம் மக்களுக்கு இன்றுக்கு விரும்புகிறார்கள். அதனால் அவர் கூறும் கருத்துக்களை நாங்கள் அலட்டிக்கொள்வதில்லை. அவர் முதலில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வரும்படி தாழ்மையுடன் கேட்கிறேன். ஏனென்றால் அவர் யூடியூபில் அடிக்கடி கருத்துக்களை பல சித்து விளையாட்டுகளை கூறிக்கொண்டிருக்கிறார். முந்தி ரணிலுடன் குட்டி ஜனாதிபதியாக மைத்திரியுடன் இணைந்து குட்டி ஜனாதிபதியாக வடமாநிலத்தை பலம் வந்தவர். அவருக்கு அவ்வாறு குட்டி ஜனாதிபதியாக வடமாநிலத்தில் பலம் பெற வேண்டும் என்று ஆசைதான் இருக்கிறது. அது நப்பாசையாகத்தான் முடியும் என்று இந்த இடத்தில் கூறுகிறேன். நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் அபிவிருத்தி பணியை தொடங்கி வைத்திருக்கிறார். அதே நேரம் பிமல் ரட்நாயக் அமைச்சர் அவர்கள் நாளைய தினம் அதே நேரம் கடற்தொழில் நீரியவள அமைச்சர்கள் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் 18ஆம் தேதி அபிவிருத்தி பணிகள் தொடங்குகிறது. ஏனென்றால் காரநகரில் சீனோர் நிலையம் படகு உற்பத்தி நிலையம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது. அது 390 மில்லியன் ரூபாய் செலவில் திரும்பவும் மீள 330 மில்லியன் செலவில் திரும்பவும் மீள ஆரம்பிப்பதற்கு இந்திய அரசாங்கமும் எமது நாட்டு அரசாங்கம் ஒன்றிணைந்து அது கடனுதவி இல்லை நன்கொடை உதவியால் மீள புத்துணர்ச்சி பெறும் என்பதை கூறுகிறேன். அதே நேரம் கொழும்புத்துறையில் பின்னேரம் 4 மணிக்கு கொழும்புத்துறை இறங்குதுறையை நவீனமயப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். இனிமேலும் காலங்களில் தொடர்ச்சியாக எமது அரசாங்கம் என்பதென்ற வகையில் மக்களின் பணத்தை சிறந்த முறையில் அபிவிருத்திக்கு மக்களின் நலன் சார்ந்த அபிவிருத்திகளுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் என்று கூறிக்கொள்கிறோம். நல்லூர் பிரதேச உறுப்பினர் இன்னும் அவர்களை அன்றவர்களுக்கு இயக்குமாறு அன்று நினைக்கின்றோம். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் வேலைகளை ஆரம்பிப்பதற்காக வந்திருக்கும் அனைத்து அதிகாரிகள் இப்பிரதேச மக்களை ஆற்றுவதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபை இந்த வீதி 890 மீட்டர் நீளமான ஒரு வீதி 21.5 மில்லியன் ரூபாய் செலவிலே இந்த வீதியானது அமைப்பதற்கான ஆரம்ப நிகழ்வாக இன்றைய நாளிலே நாங்கள் கூடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே இலங்கை முழுவதும் எங்களுடைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நாடு அந்த பெருந்தோட்ட அபிவிருத்தி அமைச்சிற்கு 100 ரோட்கள் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கிறோம். அதாவது ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்ற வழியில் இந்த வடமாகாணத்திலே 7 ரோட்கள் ஆரம்பிக்கப்படுற நடவடிக்கைகள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு நிறைய இடங்களிலே கொஞ்சம் இலவு வாழ்க்கையை இலவாக்கி கொடுக்கிற ஒரு முயற்சியாக நிறைய முன்னேற்றகரமான திட்டங்களை உருவாக்குவதற்கு வீதி அபிவிருத்தி திட்டமானது மிக முக்கிய. இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்வது முக்கிய காரணம் இதுவரை காலமும் வீதி அதிகார சபை பொறியியலாளர்களுக்கும் உங்களுக்கும் மக்களுக்குமான தொடர்பு
பாரிய அளவு இடைவிலகல் ஏற்பட்டிருந்தது. அந்த நிமித்தம் எமது அரசாங்கம் தீர்மானித்திருந்தது, உண்மையாகவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களை அமைத்துக் கொண்டு ஒரு குழுவை நியமித்து வீதி அதிகார சபையின் பொறியாளர்கள் யார் என்பதை அறிமுகப்படுத்தும் நிகழ்வுதான் இந்த நிகழ்வு. ஒரு வாய்க்கால் ஒன்று எடுத்து இந்த ரோட்டை கிராஸ் பண்ணிக்கொண்டு இந்த வாய்க்காலோட ஜாயின் பண்ணி விட்டா எங்களுக்கு இதுல இருக்கிற எல்லாம் வடிஞ்சு அதுக்கு போக கொடுத்த மாதிரி அங்கால போகக்கூடிய மாதிரி. அப்ப நீங்க இதை இப்ப காப்பீட்டி அடிச்சுட்டு புறா காலத்துல செய்யலாம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இதுலயும் வாய்க்கால் ஒன்று இதுக்குள்ள கொண்டு ஜாயின் பண்ணி போடுற மாதிரி நீங்களுடைய எஸ்டிமேட்களை செய்யுது. எந்த வாய்க்கால் எங்க இருந்து வரும்? இந்த வாய்க்கால் வந்து இந்த ரோட்ல கிராஸ் பண்ணுங்க. இந்த முன்னு போகுதுல இந்த ரோட்டு அதெல்லாம் கிராஸ் பண்ணுங்க. வந்து இப்படி வந்து மேல போகும். அப்ப இப்படி இருக்கக்குள்ள இந்த தண்ணி இந்த மரத்துக்குள்ள நிக்குது. பக்கெட் மாதிரி கிடக்கு.